அனைவருக்கும் வணக்கம். அடரா கணிதம் சேனல் தாங்கள் தேர்வுக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிக்கும் பெறப்போகும் வெற்றிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. 2019 டிஇடியில் கேட்ட கணித கணக்கில் பார்ப்போம். 1825 உடன் எந்த ஒரு சிறிய எண்ணை கூட்ட அது முழு வர்க்கமாகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த வர்க்கத்துக்கே ஒரு கண்டிஷன் உண்டு. எந்த ஒரு முழு வர்க்க எண்ணும் எந்தெந்த எண்ணில் முடியாதுன்னா 2, 3, இன்னொன்று என்ன 7, 8 முடியாது. எந்த ஒரு முழு வர்க்க எண்ணும் எந்த எண்ணில் முடியாதுன்னா 2, 3, 7, 8 முடியாது. ஃபஸ்ட் நம்ம அதை வச்சு இந்த 4 ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணிடுவோம். ஏன்னா எந்த ஒரு விடைகள்லையுமே விடைகளை தவிர்க்க தெரிஞ்சோம்னா பாக்கி இருக்க விடைகள்லேருந்து நம்ம விடைகளை கண்டுபிடிக்கிறது எளிமையாயிரும். 1825 உடன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு எண்ணையும் கூட்டுவோம். இதை கூட்ட நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6, 4, 1846. அடுத்து 1825ஓட அடுத்த நம்பரை கூட்டுவோம். 7, 4, 1847. 1825ஓட அடுத்த நம்பரை கூட்டுவோம். 8, 4, 1848. 1825ஓட கடைசி எண் 24. 9, 4, 1849. நம்ம என்ன கண்டிஷன் சொன்னோம்? எந்த ஒரு முழு வர்க்க எண்ணும் எந்தெந்த எண்ணில் முடிஞ்சிருக்காது. அதோட 1ஆம் இலக்கம் 2 இருக்காது, 3 இருக்காது, 7 இருக்காது, 8 இருக்காது. இந்த மாதிரி எண்களில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன வர்க்கமாக இருக்காது? முழு வர்க்க எண்ணாக இருக்காது. அப்போ இதை பார்க்குறப்ப 1847 7ல் முடிஞ்சிருக்கு, 1848 8ல் முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த விடைகளில் 22ல் கூட்டினா வர்றது ஆன்சராக வராது. அடுத்து 23ல் கூட்டினா வர்றது என்ன வராது? ஆன்சராக வராது. இப்போ நம்மளுக்கான விடை கையில் எளிமையாயிருச்சு. ஒன்று 21, இன்னொன்று என்னது 24. நம்ம 1825 இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எந்த சிறிய எண்ணை கூட்டனா அதிகமாகும். கூட்டினாலே என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ அதிக எண்ணை கண்டுபிடிச்சோம்னா அதிலேருந்து நம்ம அது 21, 24 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எந்த சிறிய எண்ணை கழிக்கனா குறைவாகும். கழிக்கனா என்ன ஆகும்? குறைவாகும். அப்போ குறைவான எண்ணை கண்டுபிடிச்சோம்னா அதில் விடைகளை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கேள்வியில் கொடுத்துருக்கிறது சிறிய எண்ணை கூட்ட. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதை வர்க்கப்படுத்துகிறேன். வர்க்கமூலம் காண போகிறேன். வர்க்கமூலம்னால எல்லாமே 2. பிரிக்கிற எண்ணும் என்னன்னா 2. இப்போ இந்த 18 எப்படி பிரிக்கிறேன்? நன்னாங்கு 16, பாக்கி 2, 225. இந்த 4 இருக்கா? இந்த வெளியில் இருக்க 4 2ஆல் பெருக்கிறேன். 4 2 8. 8 பக்கத்தில் ஒரு எண்ணு போடுறேன். இங்கே என்ன சொன்னேன்னா கூட்டன்னா இதை விட என்னவாக இருக்கணும்? அதிகமாக இருக்கணும்னு சொன்னேன். அப்போ அதிகமான எண் வரணும், அதுக்கு நியரஸ்ட்டு அதிகமான எண் வரணும். இப்போ 8 பக்கத்தில் நான் 2 போடுறேன். 2 2 4. இங்கே என்ன நம்பர் போடுறனோ அதே நம்பரால் தான் இங்கே பெருக்கணும். 8 பக்கத்தில் நான் என்ன நம்பர் போடுறனோ அதே நம்பராக தான் கீழேயும் பெருக்கணும். 2 2 4, 2 8 16. இப்போ இதை விட இது என்னவாக இருக்குது? கம்மியாக இருக்குது, எடுக்கக்கூடாது. அப்போ அடுத்த நம்பர் என்ன நம்பர் போடணும் அதே நம்பரால் தான் என்ன செய்யணும்? கீழேயும் போடணும். 3 9, 3 24. அப்போ உள்ளே இருக்க 225 விட இங்கே வெளியில் இருக்க நம்பர் என்னவாக இருக்குது? 249. நியரஸ்ட்டு அதிக நம்பர். இப்போ 84 போட்டாலும் அது அதிக நம்பர் தான். ஆனால் நம்ம எந்த நம்பர் எடுக்கணும்னா நியரஸ்ட்டு அதிக நம்பர் எடுக்கிறப்ப அப்போ நான் இங்கேயும் 3 போட்டுக்கிறேன், இங்கேயும் 3 போட்டுக்கிறேன். இந்த 249 எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும்னா 249லேருந்து 225 கழிக்கணும். 9ல் 5 போச்சுன்னா 4, 4ல் 2 போச்சுன்னா 2. இப்போ எந்த எண்ணெய் கூட்ட இது முழு வர்க்கமாகும்? 24. எந்த எண்ணெய் கூட்ட முழு வர்க்கமாகும்? 24. மறுபடியும் சொல்கிறேன். கேள்வியில் கூட்டன்னு சொன்னாங்கன்னா அதிகபட்ச நம்பர் எடுக்கணும். அது நியரஸ்ட் அதிகபட்ச நம்பர் எடுக்கணும். கேள்வியில் கழிக்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா குறைந்தபட்ச நம்பர் எடுக்கணும். நியரஸ்ட் குறைந்தபட்ச நம்பர் எடுக்கணும். இப்போ சப்போஸ் குறைந்தன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 225 எதுலேருந்து கழிக்கணும்னா 164லேருந்து கழிக்கணும். 225 எதுலேருந்து கழிக்கணும்? 164லேருந்து கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும்? 15, 9, 11, இது 1. 11ல் 6 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5. அப்போ எந்த எண்ணை கழிக்க இது முழு வர்க்கமாகும்? 59ங்கிற எண்ணை கழிக்கனா குறைந்தபட்ச எண் எடுத்துக்கணும், கூட்டனா அதிகபட்ச எண்ணை எடுத்துக்கணும். எல்லாமே எந்த குறைந்தபட்ச எண்ணா? நியரஸ்ட் குறைந்தபட்ச எண். எந்த அதிகபட்ச எண்ணா? நியரஸ்ட் அதிகபட்ச எண் எடுக்கணும். ரைட்டா? அப்போ இதுக்கான விடை எந்த எண்ணை கூட்ட வேண்டும்? 24. மீண்டும் சொல்கிறேன். 2, 3, 7, 8ல் முடிகிற ஒற்றை இலக்க எண் எந்த காலத்தில் என்ன இருக்காது? முழு வர்க்க எண்ணா இருக்காது. அடுத்து இது சின்ன விஷயந்தான், இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். பல கோணத்தோட பக்கங்கள் 10 எனில் அதன் மூலைவிட்டங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. இந்த பக்கங்களுக்கும் மூலைவிட்டங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பக்கங்களுக்கும் மூலைவிட்டங்களுக்கும் உண்டான தொடர்பு என்னென்னா அதில் அந்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா n
n-3/2. அவன் கொடுத்துருக்க எண்ணிக்கையை அதிலேருந்து எண்ணிக்கையிலேருந்து 3 கழித்து அதை பெருக்கி வரும் விடையை எதால் வகுக்கணும்? 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு யாரோட எண்ணிக்கை கிடச்சிருன்னா மூளை விட்டங்களோட எண்ணிக்கை கிடச்சிரும். அப்போ மூளை விட்டங்களோட எண்ணிக்கை தானே கேட்குறாங்க. மூளை விட்டங்களின் எண்ணிக்கை 10 10-3/2. 10 10ல் 3 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7/2. 2 அடிச்சோன்னா ஓ 2 2 ஐ 2 10. 5 7 இருக்குன்னா ஐ 7 35. இதுதான் நம்மளுக்கான விடை. அப்போ பலகோணத்தோட பக்கம் 10னா மூளை விட்டங்களோட எண்ணிக்கை என்ன நம்மளுக்கு? 35. தங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி.